ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஆலோ பிரிக்ஸ் கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆலோ பிரிக்ஸ் கம்பெனி திருச்செங்கோட்டில் பண்ணியிருக்கோம். திருச்செங்கோட்டில் புதுசாக இதுவரையிலும் நான் போட்ட களத்துலேயே புதுமையாக ஒரு பண்ணியிருக்கேன். நான் மாம்பழம் வைக்கிற ரேம்ப் இல்லாமல் அந்த ஓனர் வந்து வேறு பக்கம் வச்சுங்கிறது இங்கே மேச்சேரியில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் களம் போட்டிருக்காரு. அவர் 2-3 டைம் உடச்சிட்டு மாற்றி போட்டு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. அது நல்லாயிருக்கு, வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நான் போய் பார்த்தேன். அந்த ரேம்ப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வண்டி ஏற்றி இறக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரேம்பை மட்டும் சரி அதே மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாள் போட்ட ரேம்பை விட இது கொஞ்சம் மாற்றம் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு. இது வந்து முழுக்க அந்த ஓனர் சொல்லி கொடுத்தது. அவர் எப்படி கேட்டாரோ அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன். மற்றபடிக்கு நீட்டாக அவுட்புட் நல்லா வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 95 அடிக்கு 42 அடி அகலம் வச்சு பெரிய களமாக போட்டிருக்கு. கிட்டத்தட்ட களம் மிஷினரி எல்லாம் டோட்டலாக அவங்களுக்கு கணக்கு போட்டால் ஒரு 15 லட்ச ரூபா வந்துடும். இது வந்து நான் மெட்டீரியல் அவங்களுது, நம்ம வந்து வேலை மட்டும் செஞ்சு கொடுத்துருக்கு. இன்னும் மிஷினரி இருக்குல்ல, களம் போட்டு முடிஞ்சிருக்கு. அது பற்றின வீடியோ தான். ஃபஸ்ட்லேருந்து நம்ம மாம்பழம் போடுற மாதிரி வீடியோ தான். களம் ஃபஸ்ட்டு மண் மட்டமான்றதுலேருந்து களம் போட்டு ஃபினிஷ் பண்ணி பண்ணுற வரையும் அந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோவை புதுசாக களம் போடணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ முழுசாக பார்த்தாவே அவங்களே போட்டுக்கலாம். அதுக்கு மீறி உங்களுக்கு போட தெரியல, நம்மளை போட வைக்கணும், நாங்களே போடணும், வந்து போட்டு கொடுக்கணுன்னாலையும் நான் வந்து போட்டு கொடுக்குறேன். மிஷினரி எல்லாமே சேர்த்து இப்போ வந்து போயிட்டுருக்கிறது. இப்போ ஒரு மிஷினோட ரேட்டு அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி களத்துக்கு பண்ணணுன்னா ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா வரையும் போடலாம். நீங்கள் சொல்கிற சைஸை பொறுத்து ரேட் மாறும். அதனால் நீங்களாக போடணுன்னாலையும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இல்லை நாங்கள் வந்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னாலே வீடியோ முழுசாக பார்த்துட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து போட்டு கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த இடம். இடம் வந்து பார்த்திங்கன்னா ரோடோட கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 3 அடி பள்ளமாக இருக்குது. இது வந்து வாடகை இடம் தான். அதனால் இது மண் கொட்டி ஏற்றினாலையும் நிறையா மண் கொட்டணும். அதுவே கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும். அதே மாதிரி இந்த இடமும் கீழே நிலம் வந்து நல்ல கெட்டியான இடம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடி தோண்டினாவே நல்லா நொரம்பு வருது. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னே இந்த இடத்துல ஜல்லி மணல் டஸ்ட்டு இதெல்லாம் கொட்டி வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதனால் நிலம் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. அதனால் இதை தோண்டவும் கூடாது, அதே மாதிரி நம்ம மண்ணும் கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த அப்படியே நான் மட்டம் பண்ணிவிட்டு, வாட்டம் வந்து பார்த்திங்கன்னா தெற்க பக்கம் தான் வாட்டம் இருக்குது. அதனால் இது வந்து தொட்டியை கொண்டாந்து அதில் அந்த பக்கம் தான் வாட்டம் கொடுத்து பாருங்கள், அங்கே தெற்க பக்கம், அது தெற்கு பக்கத்துலேருந்து நான் வாட்டத்தை கொடுத்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து கிழக்கு பக்கம் கிழக்கு வடகிழக்கில் நான் தொட்டி போட்டிருக்கேன். அதனால் வாஸ்துக்கு அந்த மூலையை விட இந்த மூளை பள்ளம் வந்துடுச்சுன்னா சரியாக போகிறேன்னு சொல்லிட்டு இது வந்து திருச்செங்கோடு டு இந்த பக்கம் வேலூர் ரோட்லேருந்து அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் சைடு திரும்பினா ஒரு 300 மீட்ரு வரும், அவ்வளோதான். மலை சுற்றி ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த ரோட்டுக்கு. அந்த திருச்செங்கோடு மலைக்கு பின்பக்கம் மலை சுற்றி ரோட்டில் உள்ளே வந்தால் ஒரு 300 மீட்டரில் இந்த ரைட் சைட்லேயே இது இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து முழுசாக நம்ம அந்த அவங்க கம்பெனியோட பேர், ஓனரோட பேர் இதெல்லாம் சேர்த்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம களம் எப்படி போட்டிருக்கோம், களம் எப்படி வந்திருக்கு, எப்படி ஃபஸ்ட்லேருந்து வேலை செஞ்சுங்கன்றதை முழுசாக பார்க்க போகிறோம். இது வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஓனர் வந்து என்ன கேட்டார்னா 10 அடிக்கு 10 அடி ஆழம் 10 அடி கேட்டார் தொட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா தோண்டும் போது மேலே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு கீழே போக நல்லா டைட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் அகலம் குறைஞ்சிருச்சு. நான் வந்து 12 அடிக்கு 10 அடி தோண்டுறதா பிளான் பண்ணேன். கீழே பாருங்கள் நொரம்பு வந்ததுனால சரியாக தோண்ட முடியாமல் அப்படியே கிராஸாக போயிடுச்சு. அதனால் அகலம் வந்து 8க்கு லென்த்து வந்து 12 அடி தான் கிடச்சிது. கிட்டத்தட்ட 20,000 லிட்டர் தொட்டி. நான் மாம்பழம் எங்கே போட்டாலையும் 8,000 லிட்டர் தொட்டி தான் போடுவேன். இவர் வந்து பெருசாக வேணும்னு சொல்லிட்டு பெருசு கேட்டார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் சைஸ் போட்டிருக்கேன். 20,000 லிட்டர் தண்ணி தொட்டி. வாடகை இடத்துல இவ்வளோ தொட்டி வேணுமா அப்படின்னா காசு தான் வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் ஆனால் முடியாது, எனக்கு பெருசாக தான் வேணும்னாரு. நம்ம ஐடியாவே எவ்வளோ பார்த்தாலும் சொல்லிட்டு தான் இருப்பேன். அதில் அவங்களுக்கு எது தேவையோ ஃபைனலாக முடிக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை தான் நான் செஞ்சு கொடுப்பேன். அதில் என்னோட இது என்னென்னா, என் ஐடியா பிரகாரம் எல்லாமே நான் சொல்லுவேன்.
இல்லை நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னாலையும் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி முக்கால்வாசி அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த வேலை ஃபுல்லாகவே நான் செஞ்சுருக்கேன். அதில் எனக்கு விரும்பி செஞ்சது அந்த ரேம்ப் வந்து எனக்கு பிடிச்சிது. அவர் சொன்னதில் அந்த ரேம்ப் வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் நான் அது பண்ணி கொடுத்துருக்கேன். மீதி எல்லாமே இந்த பைப்லைனும் நான் தான் போட்டேன். அது வேலையிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சி அவங்க திருப்தி என்னவோ அதே தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். அதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன தோணுதோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து பாருங்கள் 1.5 ஜல்லி காங்கிரீட் போடுறோம். இது வந்து பெரிய சைட்டுன்றதுனால எல்லாமே கொஞ்சம் மிஷினரி எல்லாமே கொஞ்சம் பெரிய மிஷினு பெரிய ஆளுங்களை ரொம்ப பெரிய கேங்கை வச்சு தான் போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கையில் திம்ஸ் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வரையிலும் நான் வேறு பக்கம் போட்டது எல்லாமே நம்ம 1.5 ஜல்லி போட்டுட்டு அதுக்கு மேலே கையில் தான் திம்ஸ் அடிப்போம். அந்த மட்டப்பலகையை வச்சு திம்ஸில் அடிப்போம். அது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக போட்டு அடிப்போம். இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம எர்த்ரேமர் திம்ஸ் அடிக்கிறது அந்த மிஷின் வருதில்ல எர்த்ரேமர்னு சொல்லுவாங்க. அந்த மிஷினை வச்சு ஓட்டுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஓனர் சொல்லவும் கிடையாது. நான் எனக்கு அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதனால் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இது வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு காங்கிரீட் கீழ் பக்கமும் அந்த வாட்டம் ஜாஸ்தி இருக்கிற பக்கம் 6 இன்ச்சு பக்கம் போட்டிருக்கு. இது மேலே பாருங்கள் இது உதிராக தான் போடணும். எர்த்ரேமர் ஓட்டுறதுனால கொஞ்சம் உதிராக போடணும். உதிராக போட்டு அந்த எர்த்ரேமர் ஓட்டினாங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். எல்லாமே மால் வச்சுருக்கேன் பாருங்கள். பவுண்ட்ரி வந்து ஆலோ பிளாக்கில் ஜோடிச்சிட்டேன். நம்ம அவுட்ரு வந்து சுத்தமாக 4 பக்கமும் 3 பக்கம் ஆலோ பிளாக் ஜோடிச்சிட்டேன். இந்த பக்கம் மண் இருக்குது. இந்த மாதிரி கிளீனாக போடுது. 6 இன்ச்சு கீழ் பக்கம் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இது முக்கியமாக 1.5 ஜல்லி வந்து டஸ்ட்டில் போட்டால் போதும். அதே நம்ம எம்சாண்டு வாட்டர் வாஷ் அதெல்லாம் இதுக்கு தேவையில்லை. டஸ்ட்டில் போட்டால் போதும். இது வந்து பாருங்கள் கீழ்ப்பக்கம் ஒரு 6 இன்ச்சு 5 4 இன்ச்சு வரலையும் மாறி இருக்குது. என்ன வாட்டம் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி நான் எல்லாமே புல் வச்சுருக்கேன். நூல் கட்டிட்டு எல்லாமே புல் வச்சுட்டு போடுறேன். இது வந்து பாருங்கள் பாத்ரூமுக்காக எங்கேயுமே நம்ம இது வரையிலும் பாத்ரூம் கட்டினதே இல்லை. அது அவங்களே கட்டிக்குவாங்க. இவங்க வந்து இது பாத்ரூமுக்காக பிட்டு ரிங்கு போட்டு பண்ண சொன்னாங்க. அதுவும் பண்ணியிருக்கேன். இடம் வந்து இதோட சைட்டு வந்து கிட்டத்தட்ட 95க்கு 42 இதுதான் ஏற்கனவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இதாக போட்டாலும் நல்லா ஏற்கனவே வச்சு ஓட்டும் போது நல்ல மட்டம் வந்துடுது. உங்களுக்கு கல் கிராக் வராது இடமும். இது வந்து முக்கியமாக நான் இது வரையும் பண்ணாது செஞ்சுங்கிறது என்னென்னா இந்த இடத்துல நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம வந்து கம்பி கட்டுறது தேவையில்லை அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஓனர் சொன்னது தான் இது கம்பி கட்டாமல் என்னால் செஞ்சு கொடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்டார். வந்து நான் நம்பினது என்னென்னா வந்து இடத்த பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா போய் பார்த்தா இடம் நல்லா இருந்துச்சு. பழைய மண் நொரம்பு அதனால் நம்பிக்கை போடலாம்னு சொல்லிட்டு கம்பி கட்டாமல் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது வந்து சைஸு பெருசுன்றதுனால அது இல்லாமல் உங்களுக்கு இதுவும் நல்லாயிருக்கு. கீழே முக்கியமாக தர லூஸ் மண்ணாக இருந்தால் கன்ஃபார்மாக கம்பி கட்டணும். இது வந்து கம்பி கட்டல தாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இதுவே சொந்த இடமா இருந்தால் நீங்கள் கம்பி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி வாடகை இடத்துல இவ்வளோ தூரம் போடுறதே பெரிய விஷயம். நானும் அவர் சும்மா அதுக்கு மேலே கம்பல் பண்ணுறது வேணாம் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்னமோ நினைக்கிட்டோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சேவ் பண்ணுறது தான் பார்த்துருக்கேன். எம்மால் அவங்க குறை சொன்னது என்னன்னா ஒரே டைமாக சிமெண்ட் லோடு சொல்லலை, ஒரே டைமாக மெட்டீரியல் கேட்கல அப்படின்றாங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி தான் செய்வேன். இப்போ நம்ம ஒரு காங்கிரீட் போடுறோங்க அப்படின்னா அன்னைக்கு எத்தனை மூட்டை சிமெண்ட் வேணுமோ அதை தான் சொல்லுவேன். நான் பழக்கம் அப்படி தான். இப்போ என்ன மிச்சமாக இறக்கி வைக்கிறதுக்கு இடம் வேணும், சிமெண்ட்டு மழைக்கில் வந்துட்டு இப்படியெல்லாம் நான் யோசனை பண்ணி நான் பண்ணுவேன். இது வந்து பாருங்கள் மறுநாள் காங்கிரீட்டு இது போட்ட மறுநாள் சுற்றியும் பவுண்டரி எடுத்து 1.5 ஜல்லி மேலேயே நான் இது கட்டிடுவேன். சில பேர் பண்ணுறாங்க அந்த நைஸும் பண்ணிவிட்டு இன்னொரு காங்கிரீட் போட்டுட்டு கட்டுறாங்க. அப்படி கட்டினாங்கன்னா தண்ணி அந்த வண்டி வந்து இடிக்கும் போது கிராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் உளுந்துடும், நைஸ் மேலே உட்காராது. அதனால் இப்போ நம்ம இந்த மாதிரி பவுண்ட்ரி கட்டிட்டு அதுக்கு மேலே திரும்பவும் ஒரு காங்கிரீட் போட்டோங்கன்னா பாருங்கள் 3 களமாக பிரிச்சுட்டேன். இது வந்து ரைட்டில் இருக்கிறது நீட்டாக வந்து உங்களுக்கு இது என்னது ரேம்ப்பு.
பிளாட்ஃபார்மு அந்த மட்டம் உங்களுக்கு இப்படியே ஃபினிஷிங் பார்க்க உங்களுக்கு தெரியும். இது வந்து பிளாட்ஃபார்ம் ரைட்டில் இருக்கிறது பிளாட்ஃபார்மு. 3 களம், ஒன்று வந்து 16 அடி, 12 அடியில் 2 களம். இது வந்து மறுநாள் காலையில் பண்ணியிருக்கு. இது பாருங்கள், இப்போ பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இது என்ன பண்ணால் அந்த பிளாட்ஃபார்ம் இல்லையா, இந்த பிளாட்ஃபார்ம் உள்ளே கொஞ்சம் மண் கொட்டிட்டு அதுக்கு மேலே சோலிங்கை ஜோடிச்சுட்டு எர்த்ராமரை விட்டு ஓட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஓட்டுறதுனால இதுக்குள்ளே காங்கிரீட் போட்டோங்கன்னா ஃபுல்லாக உள்ளே காங்கிரீட் பேக் ஆகிக்கும். இது வந்து பாருங்கள், முக்கால் ஜல்லியும் அரை ஜல்லியும் கலந்து காங்கிரீட் போடுது. இப்போ நம்ம செவுறு கட்டிட்டு போடுறதுனால என்ன பண்ணுன்னா 2 சைடும் பிடிச்சிக்கும். திருப்பியும் சைடை பூசுறதுனால அந்த காங்கிரீட் உள்ளே போய் ஃபினிஷிங் வெளியே வந்துடும். அப்போ உங்களுக்கு கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து எனக்கு சொந்த ஐடியா. இது யாரும் எதுக்காக நான் மாற்றிக்கல. எனக்கு எது பிடிக்குதோ அதை நான் செய்கிறேன். நான் செய்கிறத பிடிச்சிருக்கிறவங்க யார் வேணாலும் கூப்பிடுங்க, நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். எப்படி இது வந்து என் சொந்த அனுபவத்தில் நான் ஒன்று ஒன்றா கற்றுக்கினதில் நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போ நம்ம இதுவே இந்த நைஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்ட்டிஷன் பண்ணுங்கன்னா கன்ஃபார்மாக நிற்காது. அதனால் ஒரு அரை கல், ஒரு 3 இன்ச்சு கல் உள்ளே போயிருக்கு. இதுக்கு மேலே நம்ம அந்த சித்தை வச்சு பூசினோங்கன்னா அந்த காங்கிரீட் உள்ளே போயும் இது வந்துடும். இது வந்து பாருங்கள் ரேம்ப்பு. ரேம்ப் வந்து லெஃப்ட்டில் உங்களுக்கு 6 அடி ரேம்ப்பு போட்டிருக்கேன். ஃபுல்லாக 42 அடிக்கும் முழுசாகவே ரேம்ப்பு. இது வந்து இந்த ரேம்ப்பு தான் ஓனர் அங்கே மேச்சேரியில் காட்டினது. வண்டி அங்கேருந்து நேராக வந்தால் எப்படி வேணாலும் திருப்பி எடுத்துக்கலாம். அதனால் முழுசாக போட்டிருக்கு. இது வந்து பாருங்கள், அவ்வளோவா நைஸ் பண்ணுறது வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ரஃப்பாக கார் சாக்கு மட்டும் பிடிச்சி விட்ற மாதிரி மிஷின் இது. அந்த மிஷின்லேயே ரஃப் பிளேடு போட்டு ஓட்டுது. இந்த மாதிரி எல்லாமே திருப்தியாக என் மனசுக்கு என் வேலைக்கு நான் திருப்தியாக பண்ணியிருக்கேன் எல்லா வேலையுமே. அவருக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் அவரை பேச வச்சேன் இல்லை என்னான்னு சொல்லிட்டு நான் அப்படி போடுறேன். அவங்க சொல்லி கொடுத்து நான் சொன்னதை மட்டுமே அவங்க செய்யலை. அவங்க சொன்னதையும் சேர்த்து நான் என் ஐடியாவும் பிரகாரமும் சேர்த்து எல்லாமே கலந்து நான் செஞ்சுருக்கேன். ரேம்ப் வந்து ஸ்லோப் நல்லாயிருக்கு. நல்லா மேலேருந்து மேலே இறக்குறது ஏற்றுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லாரியும் உள்ளே விட்டு இல்லை கல் ஏற்றுறதா இருந்தாலும் ஏற்றலாம். இது பாருங்கள், மறுநாள் அன்னைக்கு ஃபுல்லாக போட்டு நான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஓட்டி காலையில் 10 மணிலையும் ஓட்டிட்டு திருப்பி மறுநாளுக்கு நான் பொழுதுனிக்கும் காங்கிரீட் இதை போட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் ஆகிடுச்சு. அன்றைக்கி சாயந்தரம் வரலையும் கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த மேலே காங்கிரீட் போட்டதே 2 நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கட்டை நம்ம கட்டுறத மேல் மட்டத்துலேருந்து எந்த பக்கம் மேடு இருக்கோ அந்த மட்டத்தில் டூப் லெவல் எடுத்து அந்த இடத்துல 8 இன்ச் ஹைட்டாக 8.5 இன்ச் ஹைட்டாக வச்சு அந்த மட்டத்துக்கு டூப் லெவல் ஃபுல்லாக களம் ஃபுல்லாகவே வாட்டத்தெல்லாம் சேர்த்து நம்ம மட்டம் எடுத்து மேல் மட்டம் காங்கிரீட் போட்டு முக்கியமாக மேல் மட்டத்தில் நான் கம்பி வச்சுருக்கேன். இந்த கட்டை மேல் மட்டத்தில் கம்பி வச்சு காங்கிரீட் போட்டிருக்கு. காரணம் என்னென்னா நம்ம கீழே கிராக் வருதோ இல்லையோ மேலே வந்து அந்த பேரப்பட்டோவில் இந்த பில்டிங் மேலாம் கட்டுவோங்க இல்லைங்களா, அதில் கன்ஃபார்மாக கிராக் வரும். இது வந்து பாருங்கள், கீழே சோலிங் போட்டுட்டு இங்கே இந்த இடத்துல மிக்சர் மிஷின் வைக்கிறதுக்காக சோலிங் போட்டுட்டு அதுக்கு மேலே மண் போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டியிருக்கேன். இது வந்து மிக்சர் மிஷின் வைக்கிறதுக்காக. இது வந்து இப்போவே கட்டிட்டு வந்துட்டேன். இப்போ இது வந்து இந்த ரேஞ்சில் எல்லா வேலையுமே இருக்குது. இதுக்கு மேலே அவங்க மிக்சர் மிஷின் வாங்கினாங்கன்னா மிஷின் வாங்குறதுக்கு சொல்லியிருக்கு. அவங்களே வாங்கினாலும் சரி இல்லை நம்மளை கூப்பிட்டு வாங்கினாலும் சரி அவங்க இஷ்டம். இது வந்து பாருங்கள் பைப் லைனு. இதுவும் அப்படி தான், அவங்க ஐடியாவும் சேர்த்து தான் நான் வேலை செஞ்சுருக்கேன். இது 100% என் ஐடியா மட்டும் நான் சொல்ல விரும்பல. அவங்களும் சொன்னாங்க, நானும் செஞ்சுருக்கேன். ஆனால் எங்கேயுமே ஓனர் சொல்கிற பிரகாரம் நான் செஞ்சதில்லை. இந்த இதில் மட்டும்தான் ஓனர் சொல்கிறதும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இது பாருங்கள் ரேம்ப், இது தண்ணி வந்து ஊற்றுறது. இது வந்து அந்த கேட் வேலுக்கும் சேம்பர் கட்ட சொல்லிங்கிறாங்க. அதுக்கு சேம்பர் கட்டினா தான் அந்த கேட் வேலை உடஞ்சிரும் அப்படின்ட்டு. அந்த சேம்பர் கட்டின காசுக்கு நம்ம கிட்டத்தட்ட பித்தளைதே வாங்கி போட்டிருக்கலாம். சரி, ஓகே, அவங்க சொல்கிறதே நான் முழுசாக செஞ்சுருக்கேன். வீடியோவை பார்த்தது ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் மிஷினை பற்றியும் அவங்க அட்ரஸை பற்றியும் பார்ப்போம்.